Hi guys, welcome back to our channel, The World of Young Cousins. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வாட் இஸ் இந்த லேப்டாப் தான் பார்க்க போறோம். லேப்டாப் டேப் தான் மனிஷன் மோகேஷா போட்டிருப்பாங்க. பட் நான் வந்துட்டு இன்னைக்கு லேப்டாப் போட போறேன். அதுக்கான ரீசன் ஏற்கனவே வந்து பார்ட் 2 வீடியோவில் வாங்கி சொல்லியிருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த லேப்டாப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்புடைய பிராண்ட் அண்ட் மாடல் பார்க்கலாம். இது டெல் G315 டெல்ன்றது தான் இந்த லேப்டாப்புடைய பிராண்ட் அண்ட் டெல் G315 விண்டோஸ் 10 தான் அதோடைய மாடல். இது விண்டோஸ் 10 தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெஸ்க்டாப்க்கு முன்னாடி நான் வால்பேப்பர் பற்றி சொல்லிடுறேன். ஆல்வேஸ் லுக் ஆன் த பிரைட் சைட். இதுதான் வந்து இந்த வால்பேப்பர். அண்ட் எப்போவுமே கோட்ஸ் தான் வச்சுருப்பேன்னு கிடையாது, மோஸ்ட்டாக இமேஜஸ் தான் வச்சுருப்பேன். பிகாஸ் நமக்கு கோட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ இன்னும் நிறைய கோட்ஸ் நமக்கு வந்துட்டு லேப்டாப்க்கு கிடைக்காது. டேப் அண்ட் ஃபோனுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்மளாம் க்ரியேட் கூட பண்ணலாம் கேன்வாவில். பட் நமக்கு வந்துட்டு லேப்டாப்பில் அவைலபிளாக அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே நான் வந்து வச்சுட்டேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோஸ் தான் வச்சுருப்பேன். பட் ஒரு 10 days பிஃபோர் தான் அதை மாற்றினேன். அண்ட் நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இதில் சார்ட் பை தான் வச்சுருப்பேன். அதாவது விண்டோஸ் இல்லை, ஃபோல்டர்ஸ், அதுக்கப்புறமா நமக்கு டெஸ்க்டாப் ஆப்ஸ் லைக் க்ரோம், டெலிகிராம், அடோப் ரீடர் அந்த மாதிரி சிலது இருக்கும். அதுக்கப்புறமா இமேஜஸ் அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். கொஞ்சம் ஆர்டராக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சார்ட் பை ஆப்ஷனில் ஐட்டம் டைப் வச்சுருப்பேன். இது நமக்கு சீரியஸாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சைஸ் நேம் அதெல்லாம் வச்சுருக்கிறத விட நேமை விட ஐட்டம் டைப் வில் பி வெரி மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. அண்ட் நான் வந்து இதில் ஒரு சில இதுக்குள்ளே மட்டும் போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இது ஒரு சின்ன டிப் அப்படின்னு கூட சொல்லுவேன். டிப் கிடையாது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். இது நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது யாரும் ஃபாலோ பண்ணி பார்த்தது கிடையாது. என்னதுன்னா, இன்கேஸ் நமக்கு இது ஹாஃப் வரைக்கும் ஃபுல் ஆகிடுச்சு, என்னுடைய கர்சர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹாஃப் வரைக்கும் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, டெஸ்க்டாப் 2 அப்படின்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டெஸ்க்டாப் 2ல் நமக்கு எக்ஸஸாக இருக்கிற எல்லாமே நம்ம போட்டுடலாம். பார்த்திங்கன்னா, நான் நிறைய பிடிஎஃப்ஸ் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ பிடிஎஃப்ஸ் நிறைய வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இதாக தான் இருக்கும். ஈவன் நான் என்னுடைய சில பிடிஎஃப் கூட இதில் வச்சுருப்பேன். அண்ட் இந்த மாதிரி பிடிஎஃப் வேர்ட் ஃபைல்ஸ் நிறைய நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் டெஸ்க்டாப் 1 and 2 அப்படின்னு நான் தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எதுவுமே வந்துட்டு ஒன்று கூட இங்கே இருக்கிறது வந்துட்டு நமக்கு இந்த மெயின் டெஸ்க்டாப்பில் இருக்காது. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இந்த போட்டுனா இந்த ஹாஃப் வரைக்குமாவது கவர் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து நான் டெஸ்க்டாப் 1 and 2ன்னு தனியாக பிரித்து வச்சுருப்பேன். இதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு கீழே இருக்க இந்த டாஸ்க் பார் பற்றி சொல்கிறேன். டாஸ்க் பாரில் இங்கே கீழேனா நமக்கு டெம்பரேச்சர் காட்டும். இப்போ நம்ம இருக்கிற இப்போ நம்ம இருக்கிறது, நான் பெங்களூரில் தான் இருக்கேன். பட் நம்ம இந்த லேப்டாப்பை வாங்கும்போது செட் பண்ண அந்த மேப்பா இல்லை அந்த பிளேஸுடைய லொக்கேஷனுடைய அந்த இது தான் காட்டும். டெம்பரேச்சர், வெதர், இது இங்கே வெதர் இருக்கும். ஈவன் நம்ம டைம் கூட பார்த்துக்கலாம். இங்கே அப்படிலாம் நம்ம இங்கே கூட டைம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட் விண்டோஸ் இருக்கும். விண்டோஸ் ஸ்டார்ட். அதுக்கப்புறமா இங்கே சர்ச், செலக்ட் சர்ச் ஆப்ஸ். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நமக்கு டாஸ்க் பார், டெஸ்க்டாப் 1 and 2 இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே சேட், இது நார்மல் சேட் தான். நான் இன்னும் இதை லாகின் பண்ணல, ஐ மீன் சைன் அப் பண்ணல. அண்ட் இது வந்து மெயில். அதுக்கப்புறமா இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் க்ரோம் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஆப். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்லாம், தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கும்ல. தேவையில்லாத ஆப்ஸ்னு கிடையாது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ். ஆக்சுவலி லைக் இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ்லாம் இருக்கும்ல, நெட் ஸ்பீட் மீட்டர், அதுக்கப்புறமா ஆன்டிவைரஸ், மெக்காஃபே சம்திங், அண்ட் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ரெக்கார்டர், அதெல்லாம் நான் இந்த மாதிரி இடத்துல வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா இங்கே நமக்கு நார்மலி எல்லாருமே இருக்கும். மைக்ரோஃபோன் எல்லாமே இருக்கும். நெட், டைம், சவுண்ட் எல்லாம் இருக்கும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஆப்ஸ் காட்டுறேன், என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குன்னு. சில இன்பில்ஸ் ஆப்ஸும் இருக்கும், அண்ட் நானும் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் கூட இருக்கும். அதெல்லாம் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து இந்த பின்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பின்ட் ஆப்ஸில்
இதில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது, அப்புறம் மெயில் இருக்குது. சிலதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், லைக் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அதெல்லாம் நான் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். பட் அது நமக்கு தானாக இருக்கும். பட் நான் யூஸ் பண்ணுற சில ஆப்ஸ் கூட நான் வச்சுருப்பேன். மெயில் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், ஃபோட்டோஸ், செட்டிங்ஸ், ஆஃபீஸ், லைக் பவர் பாயிண்ட், வேர்ட் ஃபைல், ஆக்சஸ், எக்ஸல் அதெல்லாம் இருக்கும் ஆஃபீஸில். அப்புறமா ஸ்பாட்டிஃபை, நான் மெயினாக ஸ்பாட்டிஃபை, நான் ஒரே ஆப் மியூசிக் கேட்கறதுக்குனா அது ஸ்பாட்டிஃபை தான். நான் சில டைம் அமேசான் மியூசிக் யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்பாட்டிஃபை இஸ் த மெயின் ஆப் விச் ஐ லிசன் டு மியூசிக். இட் இஸ் மை ஒப்பீனியன் இஸ் தட் இஸ் த பெஸ்ட் ஆப் டு லிசன் மியூசிக்ஸ். அண்ட் நல்லாவே நமக்கு அது குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் நம்ம பிளேலிஸ்ட் எவ்வளோ பிளேலிஸ்ட் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப், டூ இது வந்து டூ லிஸ்ட், இது வந்து மைக்ரோசாஃப்டோட இது தான். ஸோ டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சைன் அப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுத்துலேயுமே நமக்கு டாஸ்க்கும் சரி எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஈவன் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம் இதில். ஸோ திஸ் வில் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைம் வீடியோ, கால்குலேட்டர், நோட் பேட், பெயிண்டர், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், ஃபிலிம்ஸ் அண்ட் டிவி, டிப்ஸ், ரெக்4th, பெயிண்ட் 3Dன்னு நிறைய இருக்கும். அண்ட் ரெக்கமெண்டட் ஆப்ஸில் கூட சிலது இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே காட்டுறேன். ஒரு சின்ன அப்படியே எல்லாமே அப்படியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சாரி, நான் வெளில வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் எல்லா ஆப்ஸும் அப்படியே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவாக காமிச்சிடுறேன். நான் எடிட்டிங் யூஸ் பண்ணுற ஆப்புமே நான் இந்த வீடியோ சொல்லிடுறேன். நான் வீடியோ எடிட்டர்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன் எடிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஆப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்4th, அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அது அப்புறமா எக்ஸ் ரெக்கார்டர், ஏஇசட் ரெக்கார்டர், அதுக்கப்புறமா ஹெச்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அண்ட் வீடியோ ரெக்கார்டர். அண்ட் அதுக்கப்புறமா நான் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஆப்லாம் வந்து ஸ்லோ மோஷன் எடிட்டர், விட்டா, கீன் மாஸ்டர், அந்த மாதிரி சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ எடிட்டர் வந்துட்டு நமக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த பிசி கம்ப்யூட்டரில் இருக்கிறது. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை, அண்ட் நம்ம சைன் அப் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இட்ஸ் ரியலி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு டூ. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது இன்னொரு ஆர்கனைசிங் டிப் ஃபார் டெஸ்க்டாப். இது என்னதுன்னா, இப்போ நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட, நிறைய ஃபைல்ஸ் நம்ம வச்சுருப்போம், நிறைய நம்மக்கிட்ட இருக்கும், இவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் நமக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதே நமக்கு தெரியாது டெஸ்க்டாப்பில் இருக்கிறதுலாம். ஸோ அதுக்காக ஒரு டிப் நான் சொல்கிறேன். என்னதுன்னா, நம்ம டெஸ்க்டாப்லேயே வால்பேப்பரே நம்ம வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான். நான் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றது ஒரு வீடியோவை தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த ஆர்கனைசரை நான் உங்களுக்கு வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை ஜஸ்ட்டு இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் வச்சுட்டு காட்டுறேன். கொஞ்சம் டைம் ஆகிடும், வீடியோ ரொம்ப லென்த்தை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு இதை வியூ பை லார்ஜ் ஐகான்ஸ் சும்மா வச்சு காட்டுறேன். நமக்கு லார்ஜ் ஐகான்ஸ் வைக்கும் போது தனியாக நமக்கு வரும். ஸோ அதை பெருசாக ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஐகான்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பிபிடியில் தான் இதை ரெடி பண்ணேன். கண்டிப்பாக வந்து இது நீங்களுமே ட்ரை பண்ணலாம். நம்ம ஆப்ஸ் மட்டும் தனியாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு எழுதி காட்டுறேன். ஜஸ்ட்டு நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அது. நம்ம தனியாக ஃபோட்டோஸ் தனியாக ஒரு பாக்ஸில், அப்புறமா ஆப்ஸ் தனியாக ஒரு பாக்ஸில், அண்ட் நம்ம ஃபோல்டர்ஸ் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் யாராச்சும் முன்னாடி இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. அவ்வளோதான், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ணுற சில எடிட்டிங் ஆப்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஸுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.